நில அதிர்வின் எதிரொலியாக தமிழகத்தில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுள்ளதா என்பது குறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த கருத்துக்களை எமது செய்தியாளர் ரத்னவேலிடம் கேட்கலாம். ரத்னவேல், நீங்க சொல்லுங்க, இப்ப நில அதிர்வு குறித்து தமிழகத்தில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? இதை பத்தி சென்னை வானிலை ஆய்வு மைய அதிகாரிகள் என்ன சொல்றாங்க? அதாவது சென்னை வானிலை ஆய்வு மைய அதிகாரிகள் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்ற ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட நில அதிர்வு டெல்லியை போன்று சென்னையிலும் நில அதிர்வு உணரப்பட்டதாகவும், குறிப்பாக 10 மாடி 8 மாடி கட்டிடத்தில் உள்ளவர்கள் இதை உணர்ந்ததாக தெரிவித்துள்ளனர். இது போன்ற பலர் தங்களுக்கு தொலைபேசி வாயிலாக தெரிவித்ததாகவும், குறிப்பாக அம்பத்தூர் பட்டணப்பாக்கத்தில் உள்ள 10 மாடி கட்டிடத்தில் உள்ளவர்கள் தங்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக இங்கு சென்னை மீனம்பாக்கத்தில் உள்ள வானிலை ஆய்வு மையத்தில் ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட நிலநடுக்கம் இங்கும் பதிவாகியுள்ளது. அதாவது 2:39 மணிக்கு சரியாக நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும், சுமார் 190 கிலோமீட்டர் ஆழத்தில் ஆப்கானிஸ்தான் ஹிந்துகுஷ் பகுதியில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் தெரிவித்துள்ளனர். அதே நில அதிர்வு இங்கும் உணரப்பட்டதாகவும், குறிப்பாக சென்னையை இந்த நில அதிர்வில் பெரிய பாதிப்பில்லை என்றாலும் நில அதிர்வை உணரக்கூடிய பகுதியாக இருப்பதால் எப்போதெல்லாம் டெல்லி மற்றும் வட மாநிலங்களில் நில அதிர்வு அல்லது நிலநடுக்கம் ஏற்படும் பொழுது இங்கும் உணரப்படுவது சாத்தியம்தான் என்றும், இதனால் மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் தெரிவித்துள்ளனர். இதே போன்று தற்போது 2:39 மணிக்கு ஏற்பட்டுள்ளது மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது போன்ற பெரிய நிலநடுக்கம் ஏற்படும் பொழுது இதனை தொடர்ந்து சில நிலநடுக்கங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும், ஹிந்துகுஷ் மலைப்பகுதியில் ஏற்பட்ட பகுதியிலேயே மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். இதே போன்று அங்கு ஏற்படும் பொழுது சென்னையில் நிலநடுக்கம் உணரப்பட்டது போன்று மீண்டும் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், அதுவும் நில அதிர்வாக இருக்குமே என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனால் மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதே போன்று இது போன்ற நில அதிர்வு ஏற்பட்டால் பொதுமக்களுக்கு அச்சத்தை போக்க சென்னை மாநகராட்சி நடவடிக்கை எடுத்து வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் பேசும் பொழுது அவர்கள் என்ன தெரிவித்தார்கள் என்றால், சென்னையை பொறுத்தவரை தங்களுக்கு எந்த ஒரு எச்சரிக்கையும் விடுக்கப்படவில்லை என்றும், சில பேர் தங்களுக்கு தொலைபேசி வாயிலாக தகவல் தெரிவித்ததாகவும், இருப்பினும் பேரிடர் மீட்புக் குழுவினர் தயாராக இருப்பதாகவும், தேவைப்பட்டால் உடனடியாக அந்த கட்டடங்களுக்கு சென்று அவர்களை மீட்கும் நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். இப்போது 2:39 மற்றும் 3 மணிக்கு சிலர் தங்களுக்கு தொலைபேசி வாயிலாக தெரிவித்ததாகவும், தற்போது அந்த தொலைபேசி யாரும் அழைக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளனர். சென்னையை பொறுத்தவரை தாங்கள் தயாராக இருப்பதாகவும், தகவலை உடனுக்குடன் பொதுமக்களுக்கும் அரசுக்கும் தெரிவித்ததாகவும் இவர்கள் தெரிவித்துள்ளனர். உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி ரத்னவேல்.